क्लास 8 नई बाल सुलभ माला बुकல லெசன் 8 ஸ்டீவ் ஜாப்ஸ் ஐஃபோன், ஐபேட், ஆப்பிள் வாட்சஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுற ஆப்பிள் இன்கார்பரேஷன் கம்பெனியோட ஒன் ஆஃப் த கோஃபவுண்டர் தான் ஸ்டீவ் ஜாப்ஸ். அவரை பற்றிய பயோகிராஃபி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். पाठ प्रवेश इंट्रोडक्शन. कई महान विभूतियां अपनी जिंदगी में संघर्षमय समय बिताकर कुछ ऐसे कार्य कर जाती हैं जो आम जनता के लिए लाभदायक तो होती ही हैं. நிறைய கிரேட் பர்சனாலிட்டிஸ் தங்களோட லைஃப்பில் எவ்வளோதான் ஸ்ட்ரகிள் அவங்க லைஃபே ஸ்ட்ரகிளிங் லைஃபாக இருந்தாலுமே எவ்வளோதான் அவங்க கஷ்டப்பட்டாலுமே கூட அவங்க எப்படிப்பட்ட காரியம் செய்கிறாங்கன்னா அந்த காரியத்தினால ஜென்ரல் பப்ளிக் இருக்காங்கல்ல அவங்களுக்கு நிறையவே பெனிஃபிட் ஆகிற மாதிரி காரியங்கள்லாம் செய்கிறாங்க. साथ ही वे संसार में हमेशा के लिए प्रसिद्ध भी हो जाती हैं. ஸோ கூடவே இந்த மாதிரி காரியங்கள் செய்கிறதுனால அந்த மாதிரி கிரேட் பர்சனாலிட்டிஸ் வேர்ல்டு ஃபுல்லாக அவங்க ஃபேமஸாக எப்பயுமே இருக்காங்க. ऐसे ही तकनीकी दुनिया में क्रांति लाने वाले महान विभूति थे स्टीव जॉब्स. இந்த மாதிரி டெக்னிக்கல் வேர்ல்டில் ரெவல்யூஷன் கொண்டு வந்த ஒரு கிரேட் பர்சனாலிட்டி தான் ஸ்டீவ் ஜாப்ஸ். वे एप्पल इंक के सह संस्थापक और मुख्य कार्यकारी अधिकारी थे. அவர் ஆப்பிள் இன்கார்பரேஷன் கம்பெனி இருக்குல்ல அதோட கோஃபவுண்டர். and he was also a chief executive officer, CEO of the company, Apple company. तकनीकी दुनिया में क्रांतिकारी परिवर्तन लाने वाले स्टीव जॉब्स का नाम हमेशा याद किया जाएगा. டெக்னிக்கல் வேர்ல்டில் ரெவல்யூஷனரி சேஞ்சஸ் கொண்டு வந்த ஸ்டீவ் ஜாப்ஸோடைய பேர் எப்பவுமே இட் வில் பி ரிமெம்பர்டு. स्टीव पॉल जॉब्स का जन्म सन 1955 24 फरवरी में कैलिफोर्निया के सैन फ्रांसिस्को में हुआ था. So our full name Steve Paul Jobs. He was born on 24th February 1955 in San Francisco, which is in California state of US, America. California state he was born. जॉब्स ने कैलिफोर्निया में ही पढ़ाई की. सो स्टीव जॉब्स कैलिफोर्निया தான் he did his studies. इनका बचपन कठिनाइयों में बीता था. So his childhood was spent with so much of difficulties. उनके पास ज़्यादा पैसे नहीं हुआ करते थे. என்ன ப்ராப்ளம்னா அவர்கிட்ட ரொம்ப காசெல்லாம் பண பிரச்சனை தான், அவ்வளோ காசெல்லாம் இல்லை அவர்கிட்ட. वे अपनी इन आर्थिक परेशानियों को दूर करने के लिए गर्मियों की छुट्टियों में काम किया करते थे. ஸோ அவர் தன்னுடைய இந்த ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்காக சம்மர் ஹாலிடேஸ் படிக்கும்போதே சம்மர் ஹாலிடேஸில் கூட அவர் வேலை செஞ்சிட்டு இருந்தார். सन 1972 में जॉब्स ने पोर्टलैंड के रीड कॉलेज से ग्रेजुएशन किया. इन 1972 Steve Jobs did graduation in Reed College, which is in Portland. पढ़ाई के दौरान उनको अपने दोस्त के कमरे में ज़मीन पर भी सोना पड़ता था. So படிக்கும்போது தன்னுடைய ஃப்ரெண்டோட ரூமில் he had to sleep on the floor, தரையில் படுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. वे शीतल पेय की बोतल बेचकर खाने के लिए पैसे जुटाते थे. அவர் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் பாட்டில்லாம் செல் பண்ணி சாப்பிட்றதுக்காக he used to raise money. ஸோ அந்தளவு கஷ்டம். और पास ही के कृष्ण मंदिर में सप्ताह में एक बार मिलने वाला मुफ्त भोजन भी करते थे. ஸோ கூடவே பக்கத்தில் கிருஷ்ணா டெம்பிள் இருந்துச்சு. ஸோ வீக்லி அங்கே ஒன்ஸ் ஃப்ரீயாக மீல்ஸ் சாப்பாடு போடுவாங்க. ஸோ அதை தான் அவர் போய் சாப்பிடுவார். ஸோ அந்த அளவுக்கு ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் அவருக்கு இருந்தது. इतनी कठिनाइयों के बाद भी उन्होंने हार नहीं मानी और अपने उद्देश्य को प्राप्त करने में लगे रहे. இவ்வளவு கஷ்டங்களுக்கு பிறகும் கூட அவர் தோல்வியை ஒத்துக்கவே இல்லை. he kept on going to achieve his goal. 56 साल की उम्र तक इन्होंने सिर्फ सूचना प्रौद्योगिकी जगत में ही नहीं बल्कि तकनीकी दुनिया में परिवर्तन लाने में भी बहुत महत्वपूर्ण योगदान दिया. இவர் ஸ்டீவ் ஜாப்ஸ் 56 ஏஜ் வரைக்கும் அவர் வாழ்ந்தார். அது வரைக்கும் கூடவே அவர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வேர்ல்டு, அதாவது சாஃப்ட்வேர் ஃபீல்டை மட்டும் இல்லாமல் டெக்னாலஜி வேர்ல்டில், அதாவது ஹார்ட்வேர்லையும் சேஞ்சஸ் கொண்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாரு. वे अपने तकनीकी उत्पादनों और विचारों के जरिए विश्व में क्रांतिकारी बदलाव ले आए.
அவர் தன்னுடைய டெக்னாலஜிக்கல் ப்ரொடக்ஷன்ஸ், அதாவது நிறைய ப்ராடக்ட்ஸ், ஹார்ட்வேர் ப்ராடக்ட்ஸ், ஐஃபோன், ஐபேட் அந்த மாதிரி, அதுக்கப்புறம் ஐடியாஸ் வழியாக வேர்ல்டில் ரெவல்யூஷனரி சேஞ்ச் வந்து கொண்டு வந்தார். ஐடி की दुनिया में तकनीक का सृजन करने वाले बहुत हैं. ஐடி வேர்ல்டில், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வேர்ல்டில் टेक्नोलॉजी புது டெக்னாலஜி கிரியேட் பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருந்தாங்க. लेकिन उसे सामान्य लोगों के अनुरूप ढालने और खूबसूरत रूप देने वाले बहुत कम हैं. ஆனா சாமானிய மக்கள், ஆர்டினரி பீப்புளுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணி அழகா கொடுக்க, அவங்களுக்கு ஈஸியா சுலபமா அவங்களும் உபயோகப்படுத்துற மாதிரி கொடுக்கக்கூடியவங்க கொஞ்சம் பேர் தான். அதுல ஒருத்தர் தான் ஸ்டீவ் ஜாப்ஸ். सन 1976 में स्टीव जॉब्स ने स्टीव वोज़नियाक द्वारा बनाया गया मैकिंटोश एप्पल वन कंप्यूटर का निर्माण शुरू किया. ஆப்பிள் இன்கார்பரேஷன் கம்பெனியோட இன்னொரு கோஃபவுண்டர் ஸ்டீவ் வொஸ்னியாக். அவர் வந்து என்ன, மேக்கின்டோஷ் ஆப்பிள் ஒன் கம்ப்யூட்டர் அவர் தான் செஞ்சார். ஹி ஒன்லி மேடு, அவர் தான் டெக்னிக்கல் பர்சன். ஸோ அந்த கம்ப்யூட்டரை இன் 1976 ஸ்டீவ் ஜாப்ஸ் he started manufacturing that Mac computer. उन्होंने एप्पल को सफलता की ऊंचाइयों तक पहुंचाया, परंतु किसी कारणवश उनको सन 1985 में एप्पल छोड़ना पड़ा. स्टीव जॉब्स ஆப்பிள் இன்கார்பரேஷனை சக்ஸஸோட ஹைட் வரைக்கும் எடுத்துகிட்டு போனார் கம்பெனியை. பட் ஃபார் சம் ரீசன் இன் 1985 he had to leave the Apple company. स्टीव जॉब्स का जीवन अनेक प्रेरक कथाओं का अद्भुत संकलन रहा है. स्टीव जॉब्स उड़े लाइफ वंद इज अ वंडरफुल कलेक्शन ऑफ मेनी इंस्पायरिंग स्टोरीज. वे पहले एप्पल से निकलने के बाद फिर लंबी परेशानियों से जूझते हुए उसी एप्पल में वापस आए और उसे आईटी की एक महान कंपनी बनाने में सफल रहे. அவர் ஃபஸ்ட்டு ஆப்பிள் இன்கார்பரேஷன் கம்பெனி விட்டு வெளியில் வந்துட்டார்ல. ஸோ அதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவரில் ஃபேஸ் பண்ணார். ஹி ஹேட் டு ஸ்ட்ரகிள் வித் மெனி ப்ராப்ளம்ஸ். அதுக்கப்புறம் திரும்ப ஹீ கேம் பேக் டு ஆப்பிள் கம்பெனி. அண்ட் அந்த ஆப்பிள் கம்பெனியை கிரேட் கம்பெனி ஆக்கிறதுலையும், ஐடி ஃபீல்டில் கிரேட் கம்பெனி ஆக்கிறதுலையும் அவர் சக்ஸஸ் ஆனார். माइक्रोसॉफ्ट के संस्थापक बिल गेट्स के साथ उनके दर्जनों किस्से मशहूर हैं. ஸோ மைக்ரோசாஃப்டோட ஃபவுண்டர் இருக்கார்ல பில் கேட்ஸ், அவருக்கும் ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கும் நடுவில் நிறைய டசன்ஸ் ஆஃப் டேல்ஸ், அதாவது ஸ்டோரிஸ் வந்து ஃபேமஸாக இருக்குது. उनकी प्रतिद्वंद्विता सकारात्मक थी. ஸோ ரெண்டு பேருக்கும் நடுவில், பில் கேட்ஸ்க்கும் ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கும் நடுவில் காம்படிஷன் வந்து நல்ல பாசிட்டிவாக தான் இருந்தது. அதாவது ஹெல்த்தி காம்படிஷன் தான். பிகாஸ் மைக்ரோசாஃப்டும் ஆப்பிளும் போட்டி, காம்படிட்டிவ் கம்பெனிஸில். அதனால स्टीव के योगदान को बिल गेट्स से बेहतर और कौन जान सकता है. ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸோட கான்ட்ரிபியூஷன் இந்த ஐடி ஃபீல்டில் அவர் எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது who else can better understand other than Bill Gates, जिन्होंने उनके निधन पर कहा था कि दुनिया पर किसी एक व्यक्ति द्वारा इतना महत्वपूर्ण प्रभाव डालने वाले उदाहरण बहुत कम मिलते हैं. ஸோ பில் கேட்ஸ் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் இறந்த போது, அவரோட டெத்து போது பில் கேட்ஸ் என்ன சொன்னாருன்னா, இந்த உலகத்தில் ஒரு பர்சன் வந்து இவ்வளவு இம்பார்ட்டண்ட் இம்பேக்ட் கொடுக்கக்கூடியவர் இங்கே சில பேர் தான், ஒன்லி ஃபியூ பீப்புள் தான் இருக்காங்க, அதில் ஒருத்தர் தான் ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படின்னு புகழ்ந்தார். स्टीव जॉब्स विलक्षण व्यक्ति थे. स्टीव जॉब्स वॉज ए रिमार्केबल पर्सन. वे वैज्ञानिकों, शोधकर्ताओं, विद्वानों, अन्वेषकों तथा तकनीकी विशेषज्ञों में गिने जा सकते हैं. He can be counted one among scientists, researchers, scholars, explorers and technical experts. स्टीव जॉब्स थे ही ऐसे अनूठे, अलग, मनमौजी किंतु किसी भी कार्य को परिणाम की हद तक ले जाने वाले. ஸ்டீவ் ஜாப்ஸ் வாஸ் யூனிக், டிஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் கேப்ரிஷியஸ்னா மனசு விரும்பக்கூடிய காரியங்கள்லாம் செய்யக்கூடியவர், தான் நினச்சதை செய்யக்கூடியவர். அதுக்கப்புறம் அந்த காரியத்தை ரிசல்ட்டை நோக்கி எப்படியாவது எடுத்துகிட்டு போயிடுவார். भारत से भी उनका गहरा रिश्ता रहा. So he had a deep relationship with India also.
स्टीव ने भारत में घूम घूम कर मानसिक शांति की तलाश का उपक्रम किया था. ஸ்டீவ் ஜாப்ஸ் இந்தியா ஃபுல்லா சுத்தி வந்தாரு. எதுக்குன்னா in search of mental peace காக. उन्होंने बौद्ध धर्म को अपनाया. He adopted Buddhism. सन 2006 में वे द वॉल्ट डिज्नी कंपनी के निर्देशक मंडल के सदस्य भी रहे. in 2006 ला ஸ்டீவ் ஜாப்ஸ் he became member of board of directors of the Walt Disney Company. அந்த அனிமேஷன் மூவிஸ்லாம் பண்ணுவாங்கல்ல அந்த கம்பெனி. जिसके बाद डिज्नी ने पिक्सार का अधिग्रहण कर लिया था. அதுக்கப்புறம் தான் டிஸ்னி கம்பெனி வந்து பிக்சார் கம்பெனியை அக்வயர் பண்ணிட்டாங்க. ஸோ டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. பிக்சார் வாஸ் ஆல்சோ an animation मूवी कंपनी. सन 1994 में आई फिल्म टॉय स्टोरी में उन्होंने बतौर कार्यकारी निर्माता का काम किया. ஸோ இன் 1994ல வெளிவந்த டாய் ஸ்டோரிங்கிற அனிமேஷன் மூவியில் स्टीव जॉब्स वाज एन एग्जीक्यूटिव प्रोड्यूसर. इस बीच सन 2003 अक्टूबर में स्टीव को पता चला कि उन्हें कैंसर है. मीनवाइल इन 2003 स्टीव जॉब्स केम टू नो दैट ही वाज डायग्नोस्ड विथ कैंसर. स्टीव यह भी जानते थे कि उनके इलाज की अपनी सीमाएं हैं और कितनी भी कोशिश की जाए उनके पास समय कम है. ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸ் நோ வெரி வெல் தட் கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் வந்து கம்மி தான். அதனால் எவ்வளவு தான் ட்ரை பண்ணாலுமே அவர்கிட்ட மீதி கொஞ்ச நாட்கள் தான் அவர்கிட்ட இருக்கு அப்படின்ட்டு அவருக்கு நல்லாவே தெரியும். யஹ் ஜான்கர் உன்ஹோனே கஹாத்தா. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன சொன்னாருன்னா, इस बात का एहसास कि जल्दी ही मेरा निधन हो जाएगा मेरे जीवन का सबसे बड़ा साधन है जो मुझे बड़े निर्णय लेने के लिए प्रेरित करता है. அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி நான் சீக்கிரமே என்னோட டெத் வில் ஹேப்பன் அப்படின்னு தெரிஞ்சது என்னோட லைஃப்பில் கிடைச்ச ஒரு பெரிய டூல். ஏன்னா இதனால தான் நான் வந்து பெரிய டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு அது இன்ஸ்பயர் பண்ணுது. இன்னும் கொஞ்ச நாள் தானே அப்படின்ட்டு ஈஸியாக அவர் வந்து ரிஸ்க் எடுக்க முடியுது. அவரால் பெரிய பெரிய டிசிஷன்ஸ் அவரால் எடுக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாரு. उनका जीवन बहुत सीमित था. सो அவரோட லைஃப் வந்து வாஸ் வெரி லிமிட்டட். इसलिए उन्होंने अपनी आत्मा की आवाज़ सुनी. அதனால அவர் தன்னுடைய மனசு சோல் சொன்னதை அவர் வந்து கேட்டார். यही आध्यात्मिक और आत्मिक गहराई स्टीव जॉब्स को वह ऊंचाई देती है जिसका पर्याय उनका आदर्श जीवन बना. ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் டெப்த் அந்த ஆழம் தான் அவருக்கு வந்து அந்த ஹைட் உயரத்தை வந்து கொடுத்துச்சு. அவரோட லைஃபையும் ஐடியல் லைஃபாக ஆக்குச்சு. उनकी मृत्यु 5 अक्टूबर 2011 में पालो अल्टो कैलिफोर्निया के घर में हुई जो संयुक्त राज्य अमेरिका में है. So he died on 5th October 2011 in Palo Alto, California. அவரோட வீட்டில் which is in United States of America. उनके पीछे उनकी पत्नी लॉरेन पॉवल और 4 बच्चे लीसा, रीड, एरिन, ईव हैं. அவருக்கு பின்னாடி he left his wife Lauren Powell and 4 of his children Lisa, Reed, Erin and Eve. स्टीव के पास 5.1 अरब की संपत्ति थी और वे अमेरिका के 43वें धनी व्यक्ति थे. ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸ் கிட்ட 5.1 பில்லியன் வர்த் வெல்த் இருந்தது. ஸோ ஹி வாஸ் எ பில்லியனியர். அவர் அமெரிக்காவோட 43rd ரிச்சஸ்ட் பர்சன் இன் அமெரிக்கா. वे कंप्यूटर, लैपटॉप और मोबाइल फ़ोन बनाने वाली कंपनी एप्पल के भूतपूर्व सीईओ और जाने माने अमेरिकी उद्योगपति थे. So Steve Jobs was former CEO of computer, laptop and mobile phone manufacturing company, the Apple Incorporation. And he was also well-known American industrialist. स्टीव जॉब्स ने संघर्ष करके जीवन में बहुत ऊंचा मुकाम हासिल किया. ஸ்டீவ் ஜாப்ஸ் ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இந்த ஹை பொசிஷனை அவர் அச்சீவ் பண்ணார்.
वे अपनी कल्पनाओं हौसलों और लक्ष्यों की प्रेरणाओं में अपना अक्ष देखा करते थे. So he used to see his own reflection in his imaginations, courage and inspirations. அவரோட கோல்ஸ்லலாம் அவர் தன்னுடைய ரெஃப்ளெக்ஷனை பார்த்தாரு. ऐसे कम लोग ही होते हैं जो दुनिया पर ऐसी अमिट छाप छोड़ जाते हैं जो युगों तक याद की जाती हैं. ஸோ இந்த மாதிரி ஃபியூ பீப்புள் ஒன்லி வேர் தேர். அவங்க தான் வந்து இந்த உலகத்தில் அழியாத இம்ப்ரெஷனை விட்டுட்டு போவாங்க தனக்கு பின்னாடி. ஸோ அதுக்கப்புறம் அவங்க போன பிறகும் பல யுகங்கள் தாண்டியும் they will be remembered. हमने सीखा what we have learnt in this lesson. मन में यदि विश्वास और सच्ची लगन हो तो हम जिंदगी में बड़ी से बड़ी सफलता प्राप्त कर सकते हैं. மனசுல நம்பிக்கையும் ட்ரூ டெடிகேஷனும் இருந்துச்சுன்னா நம்ம லைஃப்ல கிரேட் சக்சஸை அச்சீவ் பண்ண முடியும். दृढ़ संकल्प ही सफलता की कुंजी है. Strong determination is the key to success. Thank you.